ईशम् अत्यन्त्यशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ॐ भद्रं कर्णे देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैर्येतुष्टभागं शस्तनोभिः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताच्चरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पति ददातु। शान्ति शान्ति शान्तिः। ब्रह्मादेवानां प्रथमः सम्बभूव विश्वस्य कर्ता भुवनस्य गोप्ता ब्रह्मविद्या प्रतिष्ठा अथर्वाय ज्येष्ठपुत्राय प्राह। இரண்டாவது முண்டகம் இரண்டாவது கண்டம். ஆவிகி சந்நிகிதம் குகாச்சரம் நாம மகத்பதம் அத்ரைதத் சமர்ப்பிதம் ஏஜத் பிராணன் நிமிஷச்ச யதேதத் ஜானத சதசத்வரேண்யம் பரம் விஜ்ஞானா யத் வரிஷ்டம் பிரஜானா यदच्चिमत् तदनुभ्यो अनुच्च यस्मिन् लोहा निहिता लोकिनश्च तदेतत् अक्षरं ब्रह्म प्राणस्तु वाङ्मनः तदेतत् सत्यं तदमृतं तद्वेद्धव्यं सौम्य विद्धे धनुर्गृहीत्वा औपनिषदं महास्त्रम् करं शोभासनिषिदं सन्ददीद आयम्य तद्भावगतेन चेतसा लक्ष्यं तदेवाक्षरं सौम्य विद्धे இதுவரைக்கும் நேற்றைக்கு பார்த்தோம். தனுர் கிரகித்வா, அந்த பரமாத்மா, அந்த பரம்பொருளை, அந்த இறைவனை அறிய வேண்டும், அடைய வேண்டும் அப்படின்னாக்கா ஒரு உபமானம். உபனிஷத்து என்ன சொல்றதுனாக்கா, அப்படி நித்தியம் விபும் சர்வகதம் தத் சூக்ஷ்மம் தத் அவ்யயம் யத் பூதயோனி எது அக்ரேசியம் அக்ராஹ்யம் தத் அபாணிபாதம் என்று சொரூப தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அறிய வேண்டும், அடைய வேண்டுமானால் நீ என்ன பண்ணணும், நீ எப்படி செய்ய வேண்டும்? ஹே சௌமியா வித்தி, அறிந்துகொள். எதை நீ அறிந்து கொள்ள வேண்டும்? இப்படியாக அறிந்துகொள். எப்படியாக? தனுர் கிரகித்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம். தனுர் கிரகித்வா, அப்ப தனு என்று சொல்லக்கூடிய வில்லை, எப்படிப்பட்ட வில்லை? உபனிஷதம் என்று சொல்லக்கூடிய வில்லை நீ எடுத்துக்கொள். அதுல மகா அஸ்திரம், மகா அஸ்திரமான அம்பை அதில் பொருத்துவாயாக. எப்படிப்பட்ட? உபாநிஷிதம், நன்றாக, எப்படி நன்றாக கூர்மையாக்கப்பட்ட, நேராக, எந்த ஒரு வளைவும் நெளிவும் சுழிவும் இல்லாத அந்த அம்பை, அந்த வில்லில் கூர்மையாக்கப்பட்ட அந்த அம்பை பொருத்த வேண்டும். சண்டகீத, அந்த வில்லில அந்த அம்பை பொருத்தி என்ன பண்ணணும்? ஆயம்ய, சும்மா நெல்லில் வில்லுல அம்பை மட்டும் பொருத்தினா போருமா? அப்ப அந்த லட்சியத்தை, அந்த அம்பு அந்த லட்சியத்தை அடைய வேண்டுமே, ஆனால் என்ன பண்ணணும்? பின்னாடி இழுக்கப்பட வேண்டும். அப்ப இழுத்தாதான் அது போகும். இழுக்கல அப்படின்னா போவாது. இதுல வெளிப்படையா பார்த்தோம்னா சாதாரணமா தெரியும். இந்த அதாவது இந்த உபமானத்துல, இந்த எடுத்துக்காட்டுல. ஆனா இது ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னாத்தான் பல விஷயங்கள் நமக்கு புலப்படும். அப்ப அதுல வில் எடுப்பது, அம்பை பொருத்துவது, அந்த அம்பு நேராக கூர்மையாக இருக்க வேண்டும். அப்புறம் பின்னால இழுக்க வேண்டும்.
இதெல்லாம் உபனிஷத்து எடுத்து சொல்றது. அப்ப பின்னால் இழுக்கப்பட்டு ஆயம் ஏன் தத் பாவகதேன சேதசா, எப்படி இந்த வில்லானது சரியான முறையில் கூர்மையாக்கப்பட்ட அம்பு பின்னால் இழுக்கப்பட்டு அந்த அம்பானது எப்படி அந்த லட்சியத்தை அடைகிறதோ அதுபோல இந்த ஜீவன் உபனிஷத் என்று சொல்லக்கூடிய அந்த வில்லை எடுத்துக்கொண்டு நன்றாக தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட மனதை என்ற அம்பை அதில் பொருத்த வேண்டும். அப்ப மனசு என்ன பண்ணும்? உபனிஷத்துல நீயே லயமடைய செய்ய வேண்டும். லயமடைய செய்ய வேண்டும்னா உபனிஷத் வாக்கியங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் உன்னுடைய மனமானது சித்த சமாதானமாக இருக்க வேண்டும், சித்த சுத்தி அடைந்திருக்க வேண்டும். சித்த சுத்தி அடைந்தால் மட்டும்தான் இந்த ஞானத்தை பெற முடியும். சித்த சுத்தி இல்லாம பெறவே முடியாது. தலைகீழ நின்னாலும் பெறவே முடியாது. மனம் சுத்தம் இல்லாமல், மனம் தூய்மை இல்லாமல் இந்த ஞானத்தை பெறவே முடியாது. நான் கடும் தபஸ் பண்றேன், பல யாகங்கள் பண்றேன், பல பிரார்த்தனை, டெய்லி பகவானுக்கு பாலும் தேனும் இந்த மாதிரி அபிஷேகம் பண்றேன், எனக்கு இந்த ஞானம் கிடைச்சும்னாக்கா மனம் தூய்மை இல்லாமல் எதுவும் கிடைக்காது. அப்ப மனம் தூய்மை ஆனால் மட்டும்தான் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணாங்க புத்தியே வரும். அப்போ புத்தி தியானம் செய்ய செய்ய, பிரார்த்தனை செய்ய செய்ய, தினந்தோறும் அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை கை கொள்ள கொள்ள என்ன ஆகுது? மனம் தூய்மை அடைந்து கொண்டே இருக்கு. டெய்லி எதுக்கு வீட்டை கூட்டணும் அப்படின்னா, எதுக்கு டெய்லி வீட்டை கூட்டணும்? வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட்டிக்கலாம். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை கூட்டினா போதும். டெய்லி எதுக்கு சுத்தமா தான் இருக்கே அப்படின்னாக்கா டெய்லி கூட்டிப்பாரு, குப்பை வந்துட்டே இருக்கும். எங்கிருந்து வருது, எப்படி வருது? இதுக்கு ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் இல்லையா? என் வீடு ரூஃபிங் போட்டு பக்காவா இருக்குது, ஜன்னலும் சாத்தியாச்சு, காத்து கூட உள்ள வர முடியாது, மனுஷனும் உள்ள வர முடியாது. காத்தே உள்ள வர முடியலன்னா மனுஷன் உள்ள வர முடியுமா? காத்தே உள்ள வர அளவு லாக் பண்ணி வச்சிடறது. அப்ப மனுஷனும் உள்ள போக முடியாது. அந்த மாதிரி இருக்கும். போகும்பொழுதே ஸ்மெல் அடிக்கும், போகணும். அப்ப என்ன? காற்றோட்டம் இல்லாத வீடு ஆரோக்கியம் இல்லாத, சூரிய ஒளி இல்லாத வீடு அதுவும் ஆரோக்கியம் இல்லாத வீடு. புரியுதா? அது பிராணன் இல்லாத வீடுன்னு அர்த்தம். எந்த வீடு காற்றோட்டம் இல்லையோ, எந்த வீடு சூரிய வெளிச்சம் இல்லையோ, அது வீட்டுக்குள்ள ஏன் பெரியவங்க சொல்றாங்க சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள ஜன்னலை திறப்பா, சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வருது. எதுக்காக சொல்லப்படுதுனாக்கா, சூரிய எந்த வீட்டுல காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் அங்க இல்லையோ அங்க ஆரோக்கியம் இருக்காது, ஐஸ்வர்யம் இருக்காது, பிராணம் இருக்காது. அந்த வீட்டுக்கே பிராணம் இருக்காது. இப்போ கோயில்ல போய் நம்ம கர்ப்ப கிரகத்துல சில பிரதிஷ்டை பண்றோம். பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் பண்றவருக்கு அது வெறும் கல்லுதான். கல்லு பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு ஸ்பர்சாவிதி எல்லாம் பண்ணி நாடி சந்தானம் பண்ணி அந்த எனர்ஜியானது யாகசாலையிலிருந்து அந்த விக்கிரகத்துக்கு செல்லும் பொழுது, கும்பாபிஷேகம் நிறைவடையும் பொழுது அங்க ஒரு எனர்ஜியானது சாநித்தியமானது ஏற்படுகிறது இல்லையா? அப்ப அந்த சாநித்தியம் ஏற்படுகிறதுனாக்க ப்ராப்பரா அது செஞ்சா அந்த சாநித்தியமானது இருக்கும். அப்ப கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கல் எதுவுமே பண்ணல அப்படின்னாங்க சாநித்தியம் இருக்குமானாக்கா இருக்காது. அது மாதிரிதான் வீட்லயும் இப்ப எப்படி இந்த காற்றோட்டமானது சூரிய வெளிச்சமானது அந்த வீட்டுல படுகிறதோ அப்பதான் அந்த வீட்டுக்கு பிராணன் இருக்கு, சாநித்தியம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டதெல்லாம். இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரம் இதெல்லாம் நிறைய எடுத்து பேச, அதுக்கு தகுந்த மாதிரிதான் கட்டிட அமைப்புகளும் கிரக நிர்மாணங்களும் அமைக்கப்பட்டது. ஒரு கிராமம் இருக்குனாக்கா அந்த கிராமத்துல எல்லா வீட்டுக்கும் சூரிய வெளிச்சமானது படணும். அதனால உடல்லையும் படணும், இந்த வீட்லையும் படணும். அங்க எது இல்லையோ அது பிரயோஜனம் இல்லை, நவர். அப்ப அந்த மாதிரி இந்த கிரகத்துல ஏன் டெய்லி வீட்டை கூட்டணும்னாக்கா, கூட்டிட்டே இருந்தா இல்லம் தூய்மையாக இருக்கும். கூட்டா முட்டை என்ன ஆகுனாக்கா அங்க குப்பை மண்டி மனுஷனே உள்ள போக முடியாது. அது மாதிரி இங்க மனசுலயே என்ன பண்ண டெய்லி கூட்டிட்டே இருக்கும். இல்ல அப்படின்னாக்கா பரமாத்மா வரமாட்டார். பின்னைகள் படல் அடிக்க ஓடிடுவார். புரியுதா? அவர் வரணும் ஆசைதான், அவர் வரணும்ல ஆசைதான்.
புரியுதா? சாமி எங்க கிரகத்துக்கு நீங்களுடைய பாதம் பட வேண்டும் வாங்களே அப்படின்னாக்கா வரணும்னு ஆசைதான். புரியுதா? போனோம்னாக்கா என்ன பண்றது? திரும்பி வந்துடணும். போனா திரும்பி வந்துடணும். அதுல எதுக்காக சொல்லப்படுறதுனாக்கா, அப்ப அந்த ஐஸ்வர்யங்களும் அந்த மங்களங்களும் சகல சௌபாகியங்களும் அந்த இல்லத்துல பெருக வேண்டும் அப்படின்னாக்கா என்னன்னா பல விஷயம் இருக்கு. கிரகத்தை போனதே என்னன்னா எப்படி அதனால அந்த காலத்துல பெரியவங்க எல்லாமே ஒரு அமைப்பு முறை கொடுத்தாங்க. எது எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்த மாதிரி வைக்கணும். ஒரு வீட்டுக்கு வர்ற ஒரு விருந்தாளி, அதிதி, சான்றோர் வந்தாங்கன்னாக்கா அவங்க தரிசனம், முதல் தரிசனம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள வந்தா அவங்க எந்த தரிசனத்தை நம்ம கொடுக்கணும். அவங்க வந்தா என்ன கண்ணாடி மாட்டுன்றா வாஸ்து, கண்ணாடிய மாட்டுன்றா முன்னாடி. ஏன்? சகல தோஷ நிவர்த்தி. ஏன்னாக்கா சொல்லக்கூடாது. இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். அழுகு துணி ஒரு முன்னாடி இல்லையா, படுத்த பாய் இங்க, பெட்ஷீட் அங்க, எல்லாம் அப்படி இப்படியே கிடக்கும். சீமார் அங்க கிடக்கும், செருப்பு இங்க கிடக்கும் இல்லையா. அப்போ வரக்கூடிய முதல் தரிசனமானது எப்படி இருக்கணும்? அப்போ உடனே என்ன பண்ணுவார், இதெல்லாம் இப்படி இருக்கா, தோஷ நிவர்த்தி. உடனே எப்படி கண்ணாடி மாட்டீங்க வந்து அதுக்கு கண்ணாடி பார்த்தாருன்னா கண்ணை பார்த்து விடுகிறார், உங்களுக்கு தோஷ நிவர்த்தி, எந்த பிரச்சனையும் இல்லை. சரிதானே? ஆனால் வீடு எப்படி வேணாலும் இருக்கலாம், வீட்டை எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இந்த மாதிரியே இதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்கு நமக்கு. அந்த மாதிரி மனசை கிளீன் பண்ண முடியல, என்ன பண்ணலாம்னாக்கா நம்மகிட்ட இருக்கு நிறைய வித்தைகள் இருக்கிறது. பல்வேறு விதமான பரிகார கோமங்கள்லாம் பண்ணி மனசு சுத்தமாகுமா? ஆகாது. மனதை தூய்மை செய்வதற்கு உண்டான என்ன மார்க்கமோ அந்த சித்த சுத்தியே கர்மம். அப்ப என்னன்னாக்கா விருப்பு வெறுப்பு இல்லாத கர்மங்களை செய்ய வேண்டும், கர்ம யோகமாக செய்ய வேண்டும். டெய்லி எதுக்கு பாத்திரம் வளர்க்கறது அப்படின்னாக்கா சுத்தமா இருக்கும். டெய்லி எதுக்கு பாத்திரம் வளர்க்கறது? சுத்தமா. கர்ம யோகம். அது கர்ம யோகம்னா ஏன் செய்யற அப்படின்னாக்கா, எதுக்கு டெய்லி கார்டன் ஒர்க் பண்ணணும்னாக்கா, அப்ப என்னன்னாக்கா தான் எனக்காக நான் செய்யல, இறைவனுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற மனோபாவனை. அதே மாதிரி இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அனைத்து கர்மங்களையும் என்ன பண்ணணும், நாம எனக்காக நான் செய்யல, லோக நன்மைக்காக, உலக நன்மைக்காக நான் செய்யறேன் அப்படிங்கும் பொழுது அந்த புத்தியானது என்ன ஆகுது? அகங்கார புத்தியானது போய்விடுகிறது, சுயநல புத்தியானது போய்விடுகிறது, பொதுநலமே அங்கு மேலோங்கி நிற்கிறது. அப்படி செய்யும் பொழுது அந்த எண்ணத்தில் என்ன ஆகுது? அகங்கார புத்தி, ஆணவ புத்தி எல்லாம் அழிஞ்சிடும். அதை அழிக்கணும். அழிக்க அழிக்க என்ன ஆகும்? மனசு விவேகத்தன்மையும் சித்த சுத்தியும் அது பெறும். அப்ப தினந்தோறும் அதை செய்து தினந்தோறும் எதுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும்னாக்கா அதுக்கு தேவையில்லை. அது செய்வதனால் உன்னுடைய மனமானது தூய்மை அடைகிறது. பலன் என்ன பலன்னாக்கா அது செய்தால் உன்னுடைய மனம் தூய்மை அடைகிறது. ரொம்ப நாள் அந்த நண்பர் ஒருத்தர் இருந்தார், எங்கூட படித்தவர். பூஜை, கோயில், சாமி கும்பிட்றது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் எதிர்ப்பார், விபூதி வைப்பார், எழுதுவார், சமஸ்கிருதம் எழுதுவார், படிப்பார், அவ்வளோதான். அது திடீர்னு ஒரு வாய்ப்பு, இப்போ வாய்ப்பு கிடைச்சிருச்சு. பெரிய சாமிக்கு உடம்பு சரியில்லை, நாம தான் பண்ணணும் அப்படின்னு. அப்படின்னே ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்கும் அவர் பூஜை பண்ணார். அம்பாளுக்கு தினந்தோறும் எல்லாம் அபிஷேகம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி பொட்டுலாம் வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடும். இது பண்ணி என்ன ஆகிடுதுன்னா ஒரு 5 நாள் அப்படி இப்படின்னு இருந்தோம். 5-6 நாள் என்ன ஆச்சுன்னா மனசு அப்படியே லயமாக ஆரம்பிச்சிருச்சு. 5 நாள் கழிச்சு எங்கிட்ட சொல்றாரு, என்னமோ தெரியல, பூஜை பண்றதுல ஒரு சுகம் இருக்கு, இப்போ மனசெல்லாம் ஒரு ஏதோ ஒரு கிறிஸ்டல் கிளியர் மாதிரி ஒரு ஏதோ சம்திங் இனம் புரியாத ஒரு உணர்வை நான் உணர்கிறேன் அப்படின்னாரு. அப்ப தினந்தோறும் பூஜை பண்ணிட்டே இருந்தா அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னாக்கா நம்மை அறியாமையிலேயே எல்லா நன்மைகளும் நமக்கே தெரியாது. அதனால என்ன பலன்கள் வரும்னு நமக்கே தெரியாது. என்னதென்று கர்மனா ககனோ கதி. அப்ப தினந்தோறும் இந்த பூஜைகளை நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது மனசு தூய்மை அடைந்து கொண்டு, அப்ப அந்த தூய்மையான மனதுதான் ஏகாக்கிர புத்தி அமைவதற்கு வாய்ப்பாக அமையும். இப்ப மனம் ஒருமுகப்பட்ட மனமாக அமைய வேண்டுமேயானால் என்ன பண்ணும்? முதல்ல மனசு தூய்மை அடைய வேண்டும். தூய்மை அடைந்தாதான் இந்த ஒருமுகப்பட்ட மனதை ஏகாக்கிர புத்தின்னு சொல்லக்கூடியது அது ஏற்படும் மனதுல. ஏன்னா மனம் லோக விவகாரத்துல பல ஜென்மங்களாக இது என்ன ஆகுது? ஊறி 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 பல எண்ணங்களுடைய பதிவுகள் உள்ள போய் அது என்ன ஆகணும்? அது வசத்துல அது இயங்கிக் கொண்டே இருக்கும். ஏன்னா கரண்ட் இருக்கு,
மேக்னெட் இருக்கு கீழே இல்லையா? மேக்னெட் அப்படியே வச்சீங்கன்னா சின்ன சின்ன துகள்கள்லாம் என்ன ஆகும்? அது அப்படியே டான்ஸ் ஆடும் தெரியுமா? அந்த மாதிரி இந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் என்ன ஆகும்? அந்த ஆத்ம சைத்தியத்துல முன்னாடி என்ன ஆகும்? அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது என்ன பண்ணும்? அது நம்மள அங்கும் இங்குமாக அது அலைக்கழிக்கும். அப்படி மேக்னெட் எப்படி எல்லாம் இப்படி போகுதா அந்த துகள்கள் என்ன ஆகும்? இப்படி இப்படின்னு இல்ல, அந்த மாதிரி இந்த மனம் என்ன ஆகுது? எண்ணங்களின் விருத்திக்கு உட்பட்டு அங்கே இங்கே சாய்ந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஆசையை, அந்த காமம் என்று சொல்லக்கூடிய, காமம்னா ஆசைங்க, அந்த ஆசைகளை நமக்குள்ள எண்ணிலடங்கா ஆசை இருக்கு. அந்த ஆசைகள் வயப்பட்டு என்ன ஆகுது? அந்த ஜீவன் அதன் பின்னாடியே ஓடிக்கொண்டே இருப்பான். அப்ப அதனால என்ன ஆகுது? அப்ப ஆசையின் வயப்பட்டு, மோகத்திற்கு வயப்பட்டு, மயக்கத்திற்கு வயப்பட்ட அந்த மனதினால் இதையெல்லாம் அடைய ஓடி ஓடி கடைசியில துன்பமே மிகுந்து நிற்கிறது. எந்த ஒரு சுகப்பிராப்தியும் கிடையாது. சுகப்பிராப்தினா சுகம்னா அதெல்லாம் அப்போதைக்கு உண்டான பர்மனன்ட் சொல்லி டெம்பரவரி சுகந்தா, அதெல்லாமே நிரந்தர சுகம் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப இந்த ஜீவன் என்ன பண்ண? நிரந்தர சுகத்தை தேடி தேடி ஓடுகிறது. நிரந்தர சுகம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப மனம் சித்த சுத்தியான அந்த மனதில் என்ன பண்ணும்? அந்த மனசுல சேதசா தத் பாவகதேன, அப்ப அந்த பிரம்ம பாவனை, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்ம, தத்வமசி, அசௌவாதித்யோ பிரம்ம, பிரம்மைவாகமஸ்மி. அப்போ அது தத்து அசௌவாதித்யோ பிரம்ம, பிரம்ம ஏவ சத்தியம், பிரம்மைவாகமஸ்மி. தினந்தோறும் பிரார்த்தனை, சந்தியாவந்த பிரார்த்தனை என்னது? தினந்தோறும் இந்த பிரார்த்தனை நாம சொல்லிக்கிட்டே கொண்டே இருப்போம். அப்ப அந்த பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பிரம்ம பாவனையாக அந்த லட்சியத்தை கை கொள்ள வேண்டும். தது ஏவா அக்ஷரம், அந்த அக்ஷரம், அக்ஷரம்னா அழியாத அந்த பரம்பொருளே உங்களுடைய லட்சியமாக இருந்து அந்த பிரம்ம பாவனைனா என்ன? பிரம்ம பாவனை எதனால் வருகிறது? விசாரத்தினால், சிரவண மனன நிதித்தியாசனத்தினால் அதை விசாரம் செய்து அதை அறிந்து கொண்டு அந்த பிரம்மத்திலேயே நீ நிலை கொள்ள வேண்டும். அதுதான் உன்னுடைய லட்சியம். அப்ப இங்க உபனிஷத் அப்படிங்கிற அந்த வேத வாக்கியங்களை, அது சொல்லப்பட்ட வாக்கியங்களை எடுத்து அதை விசாரம் பண்ணி அந்த விசாரத்தின் மூலமாக மனம் தூய்மையான அந்த மனதினால், ஒருமுகப்பட்ட மனதினால் விசாரம் செய்து எது பிரம்மம், அந்த பிரம்மம் நானாகவே இருக்கிறேன், அந்த அழியாத பரம்பொருள் நானாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை இந்த ஜீவனானவன் அடைய வேண்டும். இப்ப இங்க பின்னோக்கி நேரா இருக்கணும் அம்பு. மனசு எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும், சித்த சமாதானமாக இருக்கணும். அப்புறம் பின்னாடி இழுத்தாதான் அது போகும். நேரா இருந்து கூர்மையா இருந்து பிரயோஜனம் இல்லை. என்னதான் நீ நல்லவனாக இருந்து வல்லவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை. உலக விஷயங்களில் இருந்து நீ உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அப்ப உலக விஷயத்துல பின்னாடி இழுத்தா மட்டும்தான் அம்பு போகும், லட்சியத்தை அடையும். அப்ப இந்த உலக விஷயங்களில் இருந்து நீ என்ன பண்ண? இந்த மனதை இழுக்க வேண்டும், பின்னாடி இழுக்கணும். இழுத்து பரபிரமத்தை மட்டுமே உன்னுடைய சிந்தனை, செயல், அணு, ஒவ்வொரு அணுவுமே பரபிரமத்திலேயே நிலை கொண்டிருக்க வேண்டும். அப்போ அந்த பரபிரமத்தில் நிலை கொண்டு அந்த பிரம்ம பாவனையோடு அதை நீ அறிந்து கொள், தெரிந்து கொள். இதுவே உன்னுடைய லட்சியமாக இருக்கட்டும் அப்படின்னு இப்போ ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை உபனிஷத் நமக்கு எடுத்து பேசுகிறது. அடுத்தது இங்க என்ன சொல்றதுனாக்கா, பிரணவோ தனுகோ சரோகி ஆத்மா பிரம்மதல் லட்சியம் உச்சதே அப்ரமத்தேன வேத்தவ்யம் சரவத்தன்மயோ பவே. சரிங்க, இப்ப சொன்னீங்க வில், அப்புறம் அம்பு, அப்புறம் பின்னாடி இழுக்கணும், பிரம்மத்தை அடையணும் அப்படின்னு. அப்ப இங்க மகாஸ்திரம் பிரணவோ தனுகு கிரகித்வா ஔபநிஷதம் மகாஸ்திரம்னு சொன்னீங்களே, நான் எந்த மகாஸ்திரத்தை பயன்படுத்துவது? எந்த மகாஸ்திரத்தை இங்க பயன்படுத்துறது? பிரம்மாஸ்திரமா, இல்ல இந்திராஸ்திரமா, அக்னி அஸ்திரமா, வர்ணாஸ்திரமா, எந்த அஸ்திரத்தை பயன்படுத்துறது அப்படின்னாக்க இங்க அந்த லட்சியத்தை அடைய வேண்டுமானால் பிரணவக தனுகு, பிரணவம் என்று சொல்லக்கூடிய
அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த உபாசனையினால். அப்புறம் சரகனா என்னது? ஆத்மா, ஜீவன். அப்ப இங்க ஆத்மா, அந்த ஆத்மா, இந்த ஆத்மா என்ன பண்ண? ஜீவாத்மா பிரணவம் ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய வில்லை எடுத்துக்கொண்டு அப்புறம் என்ன? பிரம்மம் தத்து லட்சியம். அதுதான் பிரம்மமே அதனுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அப்போ இங்க தனு அப்படிங்கிறது, அந்த வில் அப்படிங்கிறது ஓங்காரம், அம்பு அப்படிங்கிறது ஜீவாத்மா, இந்த லட்சியம் குறிக்கோள் அப்படிங்கிறது பிரம்மம். அப்ப இங்க ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த உபாசனையினால், அந்த ஔபனிஷத்தில் சொல்லக்கூடிய அந்த ஓங்கார தத்துவத்தை வில்லாக கொண்டு இந்த ஜீவாத்மா என்ன பண்றார்? அந்த பிரம்மத்தை அறிய அடைய வேண்டும். அப்ப ஜீவாத்மா என்ன பண்ணும்? இந்த ஜீவன் ஓம்கார உபாசனை. ஓம்கார உபாசனைனா என்னங்க? ஓம்கார விசாரம். உபாசனா இங்க என்ன? விசாரம் எடுத்து அது ஓம்கார தத்துவத்தினுடைய விசாரம். அகார உகார மகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களை அதை பிரித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். அது பின்னாடி சொல்றார். அப்ப பிரணவக தனுகு சரகாகி ஆத்மா பிரம்மத்தல் லட்சியம் உச்சதே. இப்படியாக நீ அறிந்து கொள், இப்படியாக சொல்லப்படுகிறது, நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்ரமத்தேன வேத்தவ்யம். எப்படி இந்த அம்பு அந்த லட்சியத்தை அடைய வேண்டுமே, ஆனால் எப்படி அவனுடைய கவனமல்ல எப்படி ஒருமுகப்பட்டு அப்படியே கண் அப்படியே பார்க்குதோ. பார்த்துக்கீங்கல்ல அத்லெட்டிக்ஸ்ல எதுல எதுல என்ன போட்டி? அது இல்ல அது இல்லப்பா, காமன்வெல்த்தா. காமன்வெல்த்ல போட்டியில அம்பு ஆர்ச்சரியில அந்த வீரர் என்ன பண்றா? வீரர் அம்ப வச்சு இழுக்கிறான். அப்படியே கண்ணு மனசு அப்படியே லயமாகி அந்த லட்சியத்தை மட்டுமே பார்க்கறான். வேற எதுவும் கிடையாது, வேற எதுவுமே இல்லை. அடிக்கிறார். கரெக்டா சென்டர் பாயிண்ட் போய் அடிக்கணும். அடிச்சா 100% இல்லையா? சைட்ல ஒரு பாயிண்ட் தள்ளி போனா கம்மியாகும், அப்படியே கம்மியாகும். அப்புறம் ரொம்ப தள்ளி போயிடுச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணி சரியா லாய்க்கு இல்லை, அந்த மாதிரி. அப்போ நம்ம எய்யக்கூடிய அம்பு எப்படி இருக்கணும்னாக்கா அர்ஜுனன் மாதிரி இருக்கணும். தான் என்ன தெரியுது கண்ணுக்கு? பறவை கண்கள் மட்டுமே எனக்கு தெரியும், அதை தவிர வேற எதுவும் எனக்கு இந்த உலகத்துல தெரியல. இந்த வீரர்கிட்ட போய் கேட்டு காமன்வெல்த் போட்டியில என்னப்பா தெரியுது? இல்ல சார், ரவுண்ட்ல மையப்புள்ளி அது மட்டுமே எனக்கு தெரியுது, வேற எதுவும் எனக்கு தெரியல. அப்பாடி. அப்ப இங்க அந்த வில்லை வைத்திருப்பவன் தான் இந்த ஜீவன். அர்ஜுனன் தான் ஜீவன், துரோணாச்சாரியார் தான் குரு. புரியுதா? குரு என்ன பண்றார்? ஔபனிஷத்தை கொடுத்து கையில தூய்மையான மனதை அவனை உருவாக்கி அந்த லட்சியத்தில், அந்த பிரம்ம தத்துவத்தில் அவனை நிலை பெற செய்கிறார். தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அந்த ஜீவனை, அந்த வேடன் அப்படிங்கிறது தான், அந்த வேடன் அவன் தான் ஜீவன். இந்த ஜீவன் என்ன பண்றா? தன்னுடைய மனதினால் அந்த உபனிஷத் என்று சொல்லக்கூடிய ஓம்கார தத்துவத்தை அதை விசாரித்து ஆய்ந்து அறிந்து, அப்ப இத அந்த வில் கலையை கற்றுக் கொடுப்பது யாரு? குரு. குரு அந்த தத்துவ ஞானத்தை வழங்குபவர் குரு. அப்ப உனக்கு வில்லையும் கொடுத்து, நல்ல கூறாக்கப்பட்ட செம்மையாக்கப்பட்ட அம்பையும் கொடுத்து, லட்சியத்தையும் அங்க வச்சு உனக்கு ஐக்கியம் ஏற்படுத்துகிறார். எப்படி இந்த அம்பு அந்த லட்சியத்தை அடங்குது, என்ன ஆகுது? இரண்டற்றது ஆகிவிட்டது. அதுவும் இதுவும் ஒன்னாயிடுச்சு. அப்ப இங்க அத்வைதம். அப்ப இரண்டு அம்பு வேறு லட்சியம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்னாயிடுச்சு. இப்போ ரெண்டு பிரிச்சு பார்க்க முடியாது, அதுல இது லயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க ஜீவாத்மா அந்த பரமாத்மாவில் லயம் ஆயிடுச்சு. அதை பிரித்து பார்க்க முடியாது, இனி முடியாது. அப்படியாக இந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த வேடனை அந்த பிரம்ம தத்துவத்தில் நிலைக்க செய்வதற்கு குருவாக இந்த துரோணர் இருந்து அந்த ஜீவனை பிரம்ம தத்துவத்தில் நிலைக்க செய்கிறார். இப்படியாக இந்த
விடயங்களை தத்துவங்களை உணர்ந்து கொள்வாயாக. அப்புறமத்தேன கவனக்குறைவில்லாமல் அந்த அம்பு எய்தப்பட வேண்டும். கொஞ்சம் மாறிச்சுன்னு வச்சுக்கோ, புத்தி பேதலிச்சு போயிடும். கொஞ்சம் மாறிச்சுன்னா லட்சியம் தவறி போயிடும். இங்க மாறிச்சுன்னா புத்தி பேதலிச்சு போகும். அதான் ஹிப்பீஸ் நிறைய சுத்தின்னு இருக்காங்க. ரிஷிகேஷ் எல்லாம் போனோம்னாக்கா நிறைய பேரு ஒண்ணுமே ஏன் அப்படின்னா அம்பு விட்டா லட்சியத்தை அடையாது, வேற எங்கேயோ போய் அடைஞ்சிருது. அது வேற எங்கேயோ அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? தெளிவு இருக்காது, புரிதல் இருக்காது. ஏதோ இவர் பாட்டுக்கு வளரிட்டு இருப்பாரு. எதனால? கூர்மையாக்கப்பட்ட செம்மையாக்கப்பட்ட அம்பு எப்படி லட்சியத்தை அடையாதோ அது போல இந்த உபாசனை தூய்மை இல்லாத ஏகாக்கிர புத்தி இல்லாத மனதினால் இந்த லட்சியத்தை அடைய முடியாது. இதையும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனாலதான் அப்படி இல்லாத மனதில் நீ நினைச்சினாக்கா அது வேற எங்கேயோ தடமாறி போய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில் நீயும் பிரயோஜனம் இல்லை, மென்டல் ஆயிடுவேன். அதனாலதான் தினந்தோறும் இந்த உபாசனா தியானம் ஜபம் என நீ அடையக்கூடிய லட்சியமானது மிகப்பெரியது. அது ஏன்னா அது சர்வ வியாபி. அது ஐம்புலங்களால் அறிய முடியாது, அறிவினால் மட்டுமே அறிய முடியும். அது மனதினால் மட்டுமே அதை அறிய முடியும். அப்போ மனதிற்கு உண்டான அந்த பலத்தையும் அந்த வீரியத்தையும் அந்த சக்தியும் நாம் எதன் மூலமாக கொடுக்கிறோம்? தியானம், ஜபம், பூஜை, தினந்தோறும் பூஜை. இதெல்லாம் அந்த பலத்தை கொடுப்பதெல்லாமே இந்த யாகாதி யஜ்ஞ கரியம் கர்மங்கள் பூஜைகள். அது செய்து கொண்டே இருந்தோமேயானால் தினந்தோறும் தியானம் ஜபம் பண்ணிட்டே மனதை நன்றாக பலப்படுத்தினா அந்த பலப்பட்ட மனசுல ஆத்மாவானது பரபிரமமானது பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட அப்பிரமத்தேன வேத்தவியம், நன்றாக கவனக்குறைவில்லாமல் எய்தணும். அப்படி எய்தல ஒண்ணு லட்சியத்துல போலாம், அடையலாம், வேற எங்காச்சும் போய் அடைஞ்சிடும், இல்ல போக போகவே விழுந்துடும், இல்ல வேற ஏதாவது இடர்பாடு ஏற்பட்டு அம்பு போயிடும், கீழே விழுந்துடலாம். பல விஷயங்கள் நடக்கும். அப்ப அதனால என்ன பண்ணும்? நன்றாக இழுக்கப்பட வேண்டும் சொன்னாரு. நன்றாக பின்னாடி எந்த அளவுக்கு நீ இழுக்கிறையோ அந்த அளவுக்கு அது வேகமா போய் அந்த லட்சியத்தை அடையும். அது போல இந்த உலக விஷயங்களில் இருந்து நீ நன்றாக மனதை பின்னாடி இழுத்திருப்பா. அதுல ரொம்ப கவனம். என்ன கவனம் மாறினா அவ்வளவுதான். இது கத்தி முனை நடக்கிற மாதிரி. இப்ப பெரிய ஒரு பாலம், அந்த பாலத்துக்கு நூலு தான் பாலமா கட்டி இருக்கிறாங்க. ஒத்த நூலு, ஒரு ஒத்த கயிறு. அந்த கயிறுல நடந்து போகணும். இப்ப சைனாவில் காமிக்கிறாங்க இல்லையா, அந்த பாலத்துக்கு 2 கம்பி இருக்கும். கீழே ஒரு கம்பி, மேல ஒரு 2 கம்பி தான். அந்த கம்பியில மேல கயிறு பிடிச்சுக்கணும், கீழே பாதத்துல அந்த கம்பியில் நடந்து போகணும். எப்படி இருக்கும்? கீழே பார்த்தா அதுல பாதாளம், பாதாள லோகமே தெரியும் இல்லையா? அதெல்லாம் பத்தல வித்தல சுத்தல ரசாதல மகாதல பாதாளம் 7 லோகங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும். அந்த மாதிரி உயரத்துல என்ன பண்ணுவான்? அந்த மலைக்கு இந்த மலைக்கு 2 கம்பி போட்டு கட்டி இருப்பான். அது மேல கையில பிடிச்சுக்கணும், கீழே பாதா எடுத்து வைக்கணும். அப்போ ஒவ்வொரு அடியும் எப்படி எடுத்து வைப்ப, எவ்வளவு கவனமா இருக்கும், எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் அப்படின்னா போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். கீழே விழுந்தா செதற தேங்காய் மாதிரி ஒண்ணும் கிடைக்காது. அப்ப எவ்வளவு கவனமா நீ அதை செயல்படுவே, அதை விட 1000 மடங்கு இந்த பாதையில நீ கவனமாக இருக்க வேண்டும். இல்லாட்டி நெவர். இது எல்லாம் கடந்து யாரோ ஒருத்தர் தான் இந்த விஷயத்தை சக்சஸ் பண்றாங்க. புரியுதா? சகசிரேஸ் மனுஷியானாம் சகசிரேஸ் கச்சித் எததி சித்தையேனாக்கா. ஆயிரக்கணக்கான மனிதர்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் இதை நோக்கி பயணப்படுறாங்க. இந்த ஆத்ம வித்தையை, பிரம்ம வித்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள். இன்னைக்கு என்ன சொல்லணும்னாக்கா, மனுஷியானாம் சகசிரேசுங்கிறத இன்னைக்கு மனுஷியானாம் கோடீஸ்வரன் சொல்லணும். அப்ப கோடிக்கணக்கான மக்கள் இதை நோக்கி பயணப்படுறார்கள். யாரும் உள்ளது உள்ளபடியாக அறிந்தவர்கள் யாரும் கிடையாது. யாரோ ஒருத்தர் இதை அறிந்து கொள்கிறார். அப்ப அது ஏன் யாரோ ஒருத்தர் அறிந்தோம்னா, அவர் அந்த அளவுக்கு தன்னுடைய மனதையும் அந்த உள்ள தூய்மையும் தான் இங்க ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னாக்கா பேசலாம், எல்லாரும் பேசலாம், ஞானம் எல்லாம் வரும், பட் நிஷ்டை இருக்காது. நிஷ்டை கிடைப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல.
நிஷ்டை, அதில் நிலை கொள்வது. நிஷ்டை அப்படின்னா நிலை கொள்வது, தான் தன்மயம் ஆதல், பிரம்மமயமே ஆதல், அதுதான் நிஷ்டைங்கிறது. பிரம்மத்தை அறிந்து கொள்ளலாம், ஞானம் வந்துடும். நான் பிரம்மமாக இருக்கிற, ரைட், அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, ஓகே. அப்போ அந்த மயமாத ஆதல் தத் பாவகதேன அப்படின்னு சொல்றோம். அந்த மயமாகவே ஆக வேண்டும். அப்பிரமத்தேன வேத்தவியம் சரவத்து, எப்படி அந்த அம்பு எப்படி அதில் இணைந்து தன்மயமாகவே ஆகிவிடுகிறதோ அது போல இந்த ஜீவன், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவில் இணைந்து பிரம்மமயமாகவே ஆகிவிடுகிறது. பிரம்மம் சத்தியம், பிரம்மைவாகமஸ்மி, பிரம்மமாகவே நான் இருக்கிறேன். அத்வைதம் ஏகமேவா அத்வைதீயம் பிரம்ம ஈஷாவாஸ்யம் இதகம் சர்வம், நானே அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறேன், நானே சர்வ வியாபியாக இருக்கிறேன், என்னை தவிர இந்த உலகத்தில் வேறு வஸ்து இல்லை இல்லை அப்படின்னு அந்த பாவனை வந்துடணும். தன்மயோ பவே, பிரம்மமயமாகவே அவன் ஆகிவிட வேண்டும், பிரம்மமயமாகவே அவன் ஆகிவிட வேண்டும். அடுத்தது அடுத்த மந்திரம். யஸ்மின் ஜௌஹு பிருதிவி சாந்தரிக்ஷம், யஸ்மின் ஜௌஹு பிருதிவி சாந்தரிக்ஷம், யஸ்மின் ஜௌஹு யஸ்மின் ஜௌஹு பிருதிவி ச அந்தரிக்ஷம், பிருதிவி ச அந்தரிக்ஷம், போதம் மனஹ போதம் மனஹ சக பிராணை ச சர்வைஹி, சக பிராணை ச சர்வைஹி தம் ஏவ ஏகம், தம் ஏவ ஏகம் ஜானத ஆத்மானம், ஜானத ஆத்மானம் அன்யவாச்சோ அன்யவாச்சோ விசஞ்சத அமிர்தஹ, விசஞ்சத அமிர்தஹ ஏசக சேதுஹு, ஏசக சேதுஹு. யஸ்மின், யஸ்மின் யக யௌ யாஹா, யம் யௌ யான், ஏனயாப்யாம் ஏபிஹி யைஹி, ஏபிஹி யஸ்ய யாப்யாம் யாப்யஹ, யஸ்ய இயோஹோ யாப்யாம், யஸ்மாத் யாப்யோ யாப்யஹ, யஸ்மின் யயோஹோ யாசு. புரியுது இல்ல? இது யஸ்மின் எத்தனாவது விபக்தி? யஸ்மின், தஸ்மின், அஸ்மின் எத்தனாவது விபக்தி? சப்தமா விபக்தி. எதனிடத்தில், எதனிடத்தில் ஜௌஹு ஸ்வர்க்கம், பிருதிவி பூமி, அண்டரிக்ஷம் ஆகாசம், போதம் இணைக்கப்பட்டுள்ளதோ சேர்க்கப்பட்டுள்ளதோ, எதனிடத்தில் சொர்க்கம், மேல என்னதே சொர்க்கம், நம்மளது பூமி. அப்போ பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் என்ன? அந்தரிக்ஷம். அந்தரிக்ஷம்னா என்ன இருக்கிறது? ஆகாசம். புரியுதா? இந்த ஆகாசமானது சர்வ வியாபகமாக இருக்கிறது. அது சொர்க்கம்ங்கிறது நமக்கு தெரியாது, அது எங்க ஏதோ ஒரு பக்கம் இருக்கிறது. அப்ப அந்த சொர்க்கத்திற்கும் பூமியும் இந்த அந்தரிக்ஷமும் எதனால் கோர்க்கப்பட்டுள்ளதோ, எதனிடத்தில் நிலை கொண்டுள்ளதோ, போதம் மனக சக பிராணைகி, பிராணைகிச்ச சர்வைகி, இந்த மனமும் அதே அப்படியாகவே இந்த மனமும் பிராணனும் அதில் கோர்க்கப்பட்டுள்ளது, இணைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்தே அனைத்தும் வந்தது, அதிலேயே அனைத்தும் இருக்கிறது, தாங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த தம் ஏவ ஏகம் ஜானக, இப்படியாக இருக்கக்கூடிய அந்த ஏவம் ஏகம், ஏகம்னா அந்த பரம்பொருளை, அந்த பரமாத்மாவை, ஜானக அறிந்து கொள்வாயாக, அதை நீ அறிந்து கொள்வாயாக. அந்த ஆத்மானம் எப்படி ஏகமேவா அத்விதீயம் பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் ஏகமாகவே இருக்கிறது. தம் ஏகம், அது ஒன்றுதான், அது ஒன்றுதான் ஏகம். இப்ப இறைவன் ஒன்றா இரண்டான்னு கேட்டா என்ன சொல்லுவா? ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை. ரெண்டுன்னு இருந்தாதான் ஒன்று சொல்லணும். புரியுதா? ரெண்டுன்னு இருந்தாதான் ஒன்று சொல்லணும். அதனால என்னன்னாக்கா என்ன சொல்லுதுனாக்கா, இறைவன் இரண்டு அற்றவன் அப்படின்னு. அப்ப இரண்டு அற்றவன் அப்படின்னாக்கா there is no சங்கியாக, எண்கள் கிடையாது.
அப்ப இறைவன் ஒருவன் அப்படின்னாக்கா அப்ப இன்னொருத்தன் இருக்கணும். புரியுதா? ரெண்டாவதா ஒருத்தன் இருக்கணுமே. ஒரு இரண்டற்றவாய். இறைவன் ஒண்ணுனா அப்ப 2, 3, 4, 5 எல்லாம் இருக்கணுமே. அப்ப 2 அற்றவன்னாக்கா இரண்டாவது என்று சொல்லக்கூடிய அளவில எவரும் இல்ல. புரிஞ்சுதா? இறைவன் 1, 2 குதிரைக்கு கொம்பு 1, 2? அதான் கொம்பே இல்லைங்க குதிரைக்கு. கேள்வி என்ன? குதிரைக்கு கொம்பு 1, 2 கேள்வி. கொம்பற்ற நான் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்கலையே. புரியுதா? கேள்வி இருக்குதா இல்லையான்னு கேட்ட. குதிரைக்கு கொம்பு 1, 2? அதுக்கு பதில் சொல்லு. ஒன்னு சொல்லு, இல்ல 2ன்னு சொல்லு. நான் இருக்கு இல்லைன்னு கேட்கலையே கேள்வி. கொம்பற்ற குதிரை. குதிரைக்கு கொம்பு 1, 2? நம்ம ஆசாமி என்ன பண்ணாருனாக்கா, குருஜி ஒன்றுமில்லை இரண்டும் இல்லை. ஒன்றுமில்லை இரண்டும் இல்லை. அது 1, 2 கேள்வி. ஒன்னு சொல்லணும், இல்லாட்டி 2ன்னு சொல்லணும். இல்லை, நம்ம ஆசாமி போனாரு ஜட்ஜில, நீதிமன்றத்தில் நிக்கிறார் சாட்சி. நம்ம லாயராரு புத்திசாலி லாயர். நம்ம லாயரு புத்திசாலி லாயர் போய் கேள்வி கேட்டார். சாட்சி கிட்ட போய் கேள்வி கேட்கிறார். குதிரைக்கு கொம்புகள் 1, 2? உடனே அவர் சொன்னார், குதிரைக்கு ஏது சார் கொம்பு? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னாக்கா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னாக்கா, உடனே ஜட்ஜு பார்த்து சொல்றார் லாயர், கண்டெம்ட் தி கோர்ட். ஜட்ஜையா உங்களை இழிவுபடுத்துகிறார், நம்ம இந்திய சட்டத்தை இழிவுபடுத்துகிறார். என்னையா இப்படி சொல்றாருனாக்கா, கேள்வி என்ன கேட்டேன் நானு, குதிரைக்கு கொம்பு 1, 2 கேட்டேன். அவர் 1ன்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு 2ன்னு சொல்லணும். நான் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்கலையே. யா யூ கேன் ப்ரொசீட் அப்படின்ட்டார் ஜட்ஜ். ஆமா, நீ கேட்கறது கரெக்ட் தான். நீ கேட்கறதே நம்முடைய, அதாவது நம்முடைய நீதியும் நம்முடைய சட்டங்களும் எப்படின்னு போச்சா, ஜஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உடனே அவரே சொல்றாரு ஜட்ஜ் ஐயா, யா யூ கேன் ப்ரொசீட். லாஜிக் கரெக்டா இருக்கேன், லாஜிக் கரெக்ட். அப்ப நான் ஜட்ஜ் ஐயா நீங்களே சொல்லுங்க, நான் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டேன். நான் கேட்டது குதிரைக்கு கொம்பு 1, 2? பதில் சொல்லுங்க. ஒன்னு சொல்லு, இல்ல 2ன்னு சொல்லு, அப்பதான் நான் விடுவேன். புரியுதா? இதுதான் ஸ்பெக்ட்ரம் ஊழல் எல்லாம் இப்படிதான். புரியுதா? ஸ்பெக்ட்ரம் ஊழல் எல்லாம் இப்படிதான் நடக்கும். புரியுதா? நீ என்ன, நான் என்ன கேட்கிற கேள்வி, ஊழல் செய்தியா செய்யலையா அப்படின்னாக்கா, அவன் 1.25 லட்சம் கோடி சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? நாங்க பண்ணவே இல்லையே. நான் கேள்வி கேட்டது என்ன, சாப்பிட்டியா சாப்பிடலையா? புரிஞ்சுதா? இதெல்லாம் இன்னும் அதெல்லாம் அந்த வழக்கெல்லாம் பார்க்கணும். உள்ள போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் விவரம். எல்லா வழக்கும் அப்படிதான். சர்க்காரிய கமிஷன். சர்க்காரிய கமிஷன். எறும்பு பாத்தியா? சர்க்கரை எப்படி தீர்ந்துச்சு அப்படின்னாக்கா, எறும்பு சாப்பிட்டது. எறும்பு சாப்பிட்டது. என்னைய 1000 மூட்டை எறும்பு சாப்பிட்டு, 1000 மூட்டை 1000 மூட்டையும் எறும்பு சாப்பிட்டுச்சா அப்படின்னா மின்வயர் என்னாச்சு? பயங்கரமான விளையாடியா இருக்காரு ஆசாமி. மூட்டை என்னாச்சு? மூட்டை என்னாச்சு? கரையால கேபிள் கீழே போற கேபிள் பாதிப்பு. அதாவது எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கணும்னாக்கா, அணில் கடித்து லாஜிக். புரிஞ்சுதா? லாஜிக். அந்த மாதிரி இப்ப கேள்வி கேட்பதுதான். அதாவது அந்த புத்தி, இந்த மாதிரி லாஜிக் எல்லாம் இங்கே இருக்கிறது. இந்த லாஜிக் நிறைய இதுல வருது. இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னாக்கா, இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னாக்கா, இறைவன் இருக்கிறான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. புரியுதா? எப்படி இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொன்னா இருக்குதுன்னு சொல்லுவேன். இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் ஃபேஸ் பண்ணதெல்லாம் லாஜிக் இருக்கிறது. அப்ப இறைவன் இருக்கிறார் அப்படின்னா நீ எப்படி சொல்ற, எனக்கு நிரூபணம் பண்ணு அப்படின்னாக்கா எப்படி நிரூபணம் பண்ணுவ? அதுவா நீயாவே இருக்கிற வஸ்து. இங்க ஒரே வஸ்து, இன்னொரு வஸ்து இருந்தாதான் அதை ஒப்பிட்டு சொல்ல முடியும். இங்க இருப்பது ஒரே வஸ்து. இது சித்த வஸ்து வேற, இது சாத்திய வஸ்துவும் அல்ல, இது சித்த வஸ்து. அதுதான் இங்க சிக்கல இங்க. அதனால சில கேள்வி கேட்கும் பதில் சொல்லாம ஏன் திணறாங்கன்னாக்கா, சித்த வஸ்துன்னு தெரியாது, சாத்திய வஸ்துன்னு இங்க பல பிரச்சனைகள் இருக்கிறது. இங்க புரியாது, நீ என்ன சொன்னாலும் புரியாது. அப்ப இது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப எதுக்கு என்ன, இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த அறிவும் தேவையில்லை. புரியுதா? இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த அறிவும் எந்த யூனிவர்சிட்டியும் போய் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரு வேணாலும் சொல்லுவா, பிறந்த குழந்தைங்க கூட இல்லைன்னு சொல்லு. ஆனா இருக்குன்னு சொல்றவனுக்கு அறிவு தேவை. அது எப்படி அப்படிங்கறது நிரூபணம் பண்ணணும், தர்க்க ரீதியா, லாஜிக். அதனாலதான் இந்த சாஸ்திரங்கள்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அது தெரிஞ்சாதான் உனக்கு என்ன அப்படின்றது விவரம் புரியும். கடவுள் எனக்கு வந்து காட்சி கொடுத்தார், கடவுள் எனக்கு அனுகிரகம் பண்ணார், கடவுள் நான் சித்தி அடைந்தார், அவர் பெரிய மாபெரும் சித்தர், நிறைய இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. புரியுதா? அதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் இயங்கும். சம்பிரதாயத்துல பாரம்பரியத்துல அது பாரம்பரியத்துல வராது. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்தர் வந்து அப்பப்ப என்ன பண்ணுவாங்க, தன்னை வெளிப்படுத்திக்குவார்கள். மறுபடியும் அதோட அந்த சாம்ராஜ்யம் அதோட போயிடும். காலத்துக்கு அது நிற்காது. அதனால வேதம் இன்றைக்கும் இந்த வேதத்தை பயன்படுத்தி எத்தனையோ மகான்களும் யோகிகளும் வந்தாச்சு. புரியுதா? ஆனால் வேதம் அது பல பேர் திரிவுபடுத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வேதம் வேதமாகவே இருக்கிறது. வேதத்தை யார் அதை கொண்ட கருத்தை எடுத்து திரிவுபடுத்தலாமே தவிர வேத யார், அதான் சொன்ன உடன்கட்டை ஏறுவதும் கூட அப்படித்தான். உடன்கட்டை ஏறுவதும் கூட அது எப்ப நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு காலத்தில் அது வேதத்துல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றுல இரண்டல்ல. அந்த காலத்தில் வாழ்வியல் நடைமுறையும் அதுல குறிப்பிட்டு இருக்கும். அந்த வாழ்வியல் நடைமுறை அந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிற நடைமுறையும் அதில் குறிப்பிட்டிருக்கும். அது வேதம் சொன்னதாக நம்ம ஆசாமி எடுத்துக்குவார். அப்ப அதுக்கெல்லாம் பிரித்து சொல்றதுக்கு அந்த குரு பாரம்பரியம் சம்பிரதாயம்ன்றது சொல்றது. உடன்கட்டை ஏறது வேதத்துல கிடையாது. அப்ப ராஜாராம் மோகன் ராய் கேட்டார், எந்த வேதத்துல சொல்லி இருக்குது, எனக்கு எவிடன்ஸ் கொடுனார். அன்றையோட நின்னதுதான் அந்த உடன்கட்டை ஏறுவது. எந்த வேதத்துல வேதம் சொல்லிக்கின்னு ரொம்ப காலமா நடந்துட்டு இருந்தது. அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து சொன்னார், எந்த வேதத்துல எந்த இடத்துல எடுத்துட்டு வா பார்க்கலாம், பிரமாணம் கொடுன்னா. அது இருந்துதான் அந்த நிகழ்வானது நிறுத்தணும். அதனால வேதம் சொல்லாத விஷயங்களை தன்னுடைய சுயநலத்துக்கும் தன்னுடைய வன்மத்துக்கும் தன்னுடைய வக்ரபுத்திக்கும் பயன்படுத்துவது. ஏன்னா அதை பற்றி யாரும் படிக்காது, யாரும் படிக்க வேண்டான்றதாச்சே. படிச்சா நீங்க விவரம் தெரிஞ்சுக்குவ, உண்மையை தெரிஞ்சுக்குவ. நேற்றுக்கு பார்த்தோம், அங்கிரசருடைய அங்கிரசர் யார் ஆகிறாரு? அங்கிரசர் வந்து யாருடைய மனைவி? நேற்றுக்கு பார்த்தோமே. அப்ப அங்கிரசர் பிரபாவசுனுடைய மனைவி, மரீஷனுடைய மகள் சொரூபா. மரீஷனுடைய மகள் சொரூபா. அவர் யாரு? அங்கிரசருடைய மனைவி. அங்கிரசுக்கு பிறந்தவர் யாரு? பிருகஸ்பதி. அந்த பிருகஸ்பதியினுடைய சகோதரி யாரு? புவனா. இந்த புவனா என்பவள் தான் வேதவாதினி. பாரு, பெண்கள் தான் வேதத்தின் வாக்காக இருந்திருக்கிறாங்க. 40-45 பெண்கள் வேதத்தை கொடுத்தவர்கள். வாக்தேவி சரஸ்வதி யாரு? வாக்தேவியாக வேதத்தை கொடுத்த 45 பெண்கள் வேதத்தை தந்தவர்கள். அப்ப இவங்க யாரு? வேதவாதினி, வேத வாக்காக இருப்பவள் யாரு? புவனா. இந்த புவனா யாரு? பிரபாசாவுடைய மனைவி. பிரபாசா யார்? அஷ்டவசுக்களில் 8வது வசு. 8வது பிரபாவசு தான் பீஷ்மராக பிறக்கிறார். அது ஏன் பிறந்தாரு? அவர் போய் காமதேனுவு போய் வசிஷ்டர் கிட்ட இருக்கிற காமதேனுவு போய் திருடினார். திருடுனால என்ன பண்றாரு? அப்போ வசிஷ்டர் சாபம் கொடுத்தார், நீயும் இந்த மாதிரி என்ன பண்ணுவ, 8 வருஷக்குள்ள வந்து திருடிட்டு போறா. 8 வருஷக்குள்ள வந்து பிரபாசு வந்து என்ன பண்றாரு, ரொம்ப கொஞ்சம் ஓவரா மாடையில கண்ணுக்குட்டி எடுத்துட்டு போன மாதிரி அவரை அதிகமா பண்ணினால என்ன பண்றாரு, 7 வருஷங்களுக்கு நீங்கள் பிறந்ததே அழுதுருவீங்க. எல்லாரும் சாபம் கொடுக்குறாங்க. எல்லாம் மறுபடியும் வந்து பிரார்த்தனை பிராயசத்தை கேட்கும் பொழுது இப்ப 7 பேர் நீங்க பிறந்ததே எல்லாம் போயிருந்தீங்க. 8வது நீ வந்து நான் அனுபவித்த துன்பத்தை எந்த அளவுக்கு நான் அனுபவிச்சுன்னா அதே துன்பத்தை நீயே அணுவணுவா நீ அனுபவிப்ப போ அப்படின்றார். அப்பதான் அந்த 7 வருஷம் என்ன ஆகுது, இந்த கங்கா தேவிக்கு 7 குழந்தை பிறக்கிறது. அந்த 7 என்ன ஆகுது, ஒவ்வொன்றையும் கொண்டு ஆத்துல விட்டுறாரு. அப்போ அவனுக்கு விமோச்சனம். 8வது பிறந்தவருக்கு விமோச்சனம் இல்லை. அப்ப அவன் தேவபிரதனாக வளர்றான். வளர்ந்து அப்புறம் கடைசியில பீஷ்மர் ஆகி கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்றாரு, இன்ப துன்பத்தில் உழன்று கொண்டு கடைசி வரைக்கும் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் உள்ள ஒரு பெரிய போராட்ட களத்திலேயே வாழ்க்கை ஓடிச்சு பீஷ்மருக்கு. இந்த பக்கம் நிக்கிறதா, அந்த பக்கம் நிக்கிறதா, அந்த பக்கம் நிக்கிறதா, அவனை பாக்குறதா, இவனை பாக்குறதா, தேவையில்லாம அஸ்தினாபுரத்தை காப்பேண்டு விரதத்தை வேற எடுத்துட்டா, சபதத்தை வேற எடுத்துக்கிட்டா, அதை காக்கிறதா, வாக்கு கொடுத்தாச்சு. பெரிய அவஸ்தை, பெரிய அவஸ்தை உள்ள கொஞ்சம் அவஸ்தையா நடக்கிறது பீஷ்மர். நினைச்சுப்பார் பீஷ்மருடைய நட. அந்த பீஷ்மர் தான் யாரு, பிரபாவசுவாக இருப்பவர். அந்த பிரபாவசு யாருனாக்கா, பிரபாவசு வந்து புவனாவனுடைய கணவர். அந்த புவனாவுக்கும் பிரபாவசுக்கு பிறந்தவர் தான் விஸ்வகர்மா, தேவசில்பி விஸ்வகர்மா. அந்த விஸ்வகர்மா யாரு, அங்கீரச விஸ்வகர்மான்னு சொல்றாரு. அது இல்லாம அவங்களுக்கு 3 குழந்தை பிறக்கிறது. அதுதான் சுதன்வா விஸ்வகர்மா, அங்கீரச விஸ்வகர்மா, தொஷ்டா விஸ்வகர்மான்னு சொல்றது. இதெல்லாம் லேட்டர்.
அந்த விஸ்வகர்மாவினால் படைக்கப்பட்டதுதான் காசி விஸ்வகர்ம லிங்கேஸ்வரகான்னு சொல்றோம். விஸ்வகர்ம லிங்கேஸ்வரன் அவர் அந்த பெருமை அந்த ஈஸ்வரனுக்கு பேரு விஸ்வகர்ம லிங்கேஸ்வரன், விஸ்வகர்மேஸ்வரன் அவர் பேர். அவர் பின்னாடி என்ன ஆகுது? காசி விஸ்வநாதன் ஆகிட்டார். விஸ்வநாத். காசி விஸ்வநாத். விஸ்வநாத். அது வேறு. இதெல்லாம் பிரமாணம் இருக்கிறது. எல்லாத்துலயும் 2 புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்காந்த மகா புராணத்திலேயே பிரமாணம் இருக்கிறது. கர்மேஸ்வரகா. காசி காண்டங்கள் என்னமா? விஸ்வகர்ம புராணத்துல காசி காண்டம், காசி காண்டம், அதிவீரராம பாண்டியன் சொல்லு. இந்த விஸ்வகர்மேஸ்வரனால் இந்த விஸ்வகர்மாவினால் படைக்கப்பட்ட அந்த ஈஸ்வரனுக்கு விஸ்வகர்மேஸ்வரன் பேர். விஸ்வகர்மேஸ்வரன், விஸ்வநாதன் இதெல்லாம் யாரை குறிக்கும்னாக்கா சாட்சாத் அந்த பரபிரம்மம் விஸ்வகர்ம விராட் விஸ்வகர்ம பரபிரம்மம் விஸ்வகர்மேஸ்வரா. எல்லாம் தாய். அதெல்லாம் பின்னாடி லேட்டர் போர்ஷனா வந்தது தான் எல்லாமே. அப்ப இங்க என்ன அப்படின்னாக்கா அந்த அதாவது விஷாலாட்சி காமாட்சி இதெல்லாம் லேட்டர். இருப்பது ஏக இறைவன் மட்டுமே. அந்த இறைவனுக்கு நாம ரூபம் எதுவும் கிடையாது. ஆணு பெண்ணு அலி இலி எதுவும் கிடையாது. அவர் ஒரு எனர்ஜி, காஸ்மிக் பவர் அப்படின்னு சொல்றோம். இப்படி இவ்வளவு விஷயம் அந்த விஸ்வகர்மா பத்ம புராணத்துல அந்த விஸ்வகர்மாவை என்ன சொல்றது? அந்த பிரபாசனோட புத்திரன் என்ன சொல்றது? சில்பி பிரஜாபதினு சொல்றது. இது பத்ம புராணத்துல மகாபத்ம புராணம் சொல்லப்பட்டிருக்காரு. அப்போ இங்க இந்த அதே மாதிரி நேற்றுக்கு பார்த்தேன் ஹிரண்யகசிபு, நேற்றுக்கு பேசணும். ஹிரண்யகசிபுடைய புத்திரன் யாரு? பிரகலாதன். பிரகலாதனுடைய சகோதரி யாரு? விரோச்சனன். அந்த விரோச்சனுடைய அந்த பிரகலாத புத்திரன் விரோச்சனன். ஹிரண்யகசிபுடைய புத்திரன் பிரகலாதன், பிரகலாதனுடைய புத்திரன் விரோச்சனன். விரோச்சனுக்கு ஒரு சகோதரி இருக்கிறா, அவள் பேர் சஞ்சனா. அந்த சஞ்சானா யாரு? விஸ்வகர்மாவுடைய மனைவி. அந்த விஸ்வகர்மா யாருனாக்கா சஞ்சனா. அது யாருக்கு வருவாங்க அப்படின்னாக்கா மயனுடைய சனாதன ரிஷியினுடைய மனைவியாக சஞ்சனா. சாணக ரிஷி மனைவி காஞ்சனா. சாணக ரிஷி மனைவி காஞ்சனா. யார்? மனுபர்மா காஞ்சன ரிஷி. சனாதன ரிஷி மனைவி சஞ்சனா. அப்புறம் இன்னும் 3 ரிஷிகளுக்கு 3 மனைவிகள். இவர்கள் யாரு அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் அந்தந்த இப்ப ஹிரண்யகசிபு என்ன ஆகுது? பிரகலாதன் யாரு என்னன்னாக்கா. அப்ப ஆங்கிலேசர் யார் ஆகிறாருனாக்கா பீஷ்மர் யாருனாக்கா. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது எப்படி அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த அளவுக்கு இதெல்லாம் போய் டீப்பா அனலைஸ் பண்ணி இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாம் தெரியாது, யாருக்குமே விவரம் தெரியாது. தெரிஞ்சவங்களும் இதையே சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சவங்கள சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு விஷயம் உள்ள இருக்கிறது. ஹிரண்யகசிபு யாருனாக்கா திதியினுடைய மகன். யாரு? ஹிரண்யகசிபு. திதி யாரே? கஷ்யபருடைய மனைவி. கஷ்யபராரே? விஸ்வகர்மாவுடைய மானசீக புத்திரன் சில்பகாசிபர். அப்போ கஷ்யபருக்கு 2 மனைவி. அதிதி திதி. தேவர்களுக்கும் அதிதிக்கு பிறந்ததெல்லாம் அசுரர்கள். அதிதிக்கு பிறந்ததெல்லாம் தேவர்கள். புரிஞ்சுதா? தேவர்களும் அசுரர்களும் எங்கிருந்து வந்தாங்க? கஷ்யப மகரிஷி. கஷ்யப சில்பி கஷ்யபர். அப்ப என்ன இங்க என்ன எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னாக்கா நாமதாரி விஸ்வகர்மா நாமதாரி. தேவானாம் நாமதாரி. தேவானாம் நாமதாரி. தேவர்களை படைத்து நாமதாரி. விஸ்வகர்ம சூக்த 10வது மண்டலத்துக்கு போவோம். யோன பிதாஜ நிதாயோ விதாதா யோன சதா அபியாச ஜஜான யோ தேவானாம் நாமதாரி. நாமதாரி ஏக ஏவம் புவனம் சம்யஞ்சிய சன்யஞ்சியா ஆதா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப இவ்வளவு விஷயங்களே இங்க நாம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? You have to study. அப்போ அதெல்லாம் நமக்கு சாஸ்திரம் தான் பிரமாணமாக எடுத்துக்கணும். அப்போ இங்க ஏக ஏவந்தம் சம்பிரஸ்னம் புவனா யத்யன்யா. புவனா என்யா ஏகம் ஏவம். அதே ஏவம் ஏகம். ஏகம்னா இங்க இறைவன் ஒருவன். அது என்ன? ஏகமேவா அத்விதீயம் பிரம்ம. இப்போ ஏகம் சத்து தத் பகுதாக விப்ராக பகுதா வதந்தி. வதந்தி. ஏகம் சத்து விப்ராக பகுதா வதந்தி. இறைவன் ஒருவன் தான். அதை பண்டிதர்கள் பலவாறாக கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட தம் ஏவம் ஏகம் ஜானக.
அப்படிப்பட்ட அந்த ஆத்ம தத்துவத்தை, அந்த ஆத்மாவை அறிந்து கொள்வாயாக. ஜானத உணர்ந்து கொள். மன்யா வாச்சோ, அதை விட்டு வேற அந்நிய வாச்சகா, வேறு விஷயங்களை நீங்கள் பேசாதீர்கள், வேறு விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளாதீர்கள். தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை, இனி அது அவசியம் இல்லை. விமுஞ்சத, அனைத்தையும் விட்டு விடுங்கள். அமிர்தக ஏசக சேதுகு, இதுதான் இந்த அமிர்தத்தை அடைவதற்குண்டான பாடம். எதை அடைவதற்கான பாடம்? ஆத்மாவை, பரமாத்மாவை அடைவதுதான். அப்ப அதற்கு எது பாலம்? உபனிஷத் பாலமாக இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் இந்த ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை, ஐக்கிய பாவத்தை, தத் பாவகதையின் ஐக்கிய பாவத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படியாக அப்ப என்னன்னாக்கா அந்நிய வாச்சக விமுஞ்சத, வேறு பேச்சுக்களை விட்டு விடுங்கள். அப்படின்னாக்கா அபர வித்யாவினால உனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அதனால அபர வித்யாவை விட்டுவிடு. அபர வித்யா விட்டுவிடுனா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட்? அபர வித்யாவினால் படைக்கப்பட்ட அனைத்தையுமே அப்ப என்ன இல்லைன்னு இங்கிருந்து என்னன்னா அதுல ஞானத்தை, அந்த அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொள். சப்தத்தினால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கணானாம் த்வா த்வா கணானாம் த்வா த்வா கணபதிம் கணபதிம் த்வா த்வா கணபதிம் கணபதிகும் ஹவாமகே ஹவாமகே. இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இல்ல. நல்லா இருக்கும், நிறைய தட்சணை கிடைக்கும். அதனால எல்லாம் வாங்கி காரு பைக்கு எல்லாம் வாங்கலாம். நாளைக்கெல்லாம் வாங்கத்தானே போறோம். நாளைக்கெல்லாம் வாங்கத்தான் போறோம். சாமி புல்லட் வாங்கிட்டேன் சாமி குருஜி, புல்லட்டு வாங்கிட்டேன் குருஜி, நான் இப்ப கார் வாங்கிட்டேன் குருஜி. இல்லையா? எல்லாம் பகவான் கொடுப்பார். எல்லாம் காலத்துக்கு பகவான் கொடுப்பார். இல்ல சிஷியன் எல்லாம் இல்ல வெளியில போனது என்னன்னாக்கா நிறைய கனானா துவா துவா, எங்க வாத்தியாருங்க அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைங்க அப்படின்னாக்கா உடனே பகவான் உனக்கு என்ன பண்ணாரு? புல்லட் கொடுப்பார், கார் கொடுப்பார், ஆனந்தமா அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம். இதெல்லாம் எங்க வந்தது அப்படின்னாக்கா எல்லாம் அவர் கொடுப்பார். சத்தியம் சத்தியம் வதாமியம். புரியுதா? எல்லாம் நடக்குதா இல்லையான்னு நீயே பரீட்சை பண்ணிப்பார். வேதத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குங்கிறது அப்ப தெரியும், இப்ப தெரியாது. 10 வருஷம் கழிச்சு அப்படியே புல்லட்ல எப்படி காலை அப்படியே எடுத்து அப்ப தெரியும். என்ன? ஓகே, எனிவே, பட் அது நமக்கு